ஒரு சில உணவுகள் இருக்குங்க நம்மளுடைய உள்ளுறுப்புகளை க்ளீன் பண்ணும். அப்படிப்பட்ட உணவுகள் என்ன, அதை எப்படி சாப்பிடுவாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது, நம்ம உடம்புல வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல், இதை க்ளீன் பண்ணதுக்கு டர்மரிக்னு சொல்லக்கூடிய மஞ்சப்பொடி, லைம் இருக்கு இல்லையா லெமன், அது ஜிஞ்சர் இஞ்சி, கார்லிக் பூண்டு, இந்த நாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம கல்லீரலை ஈஸியாக நம்மளால க்ளீன் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம நுரையீரல் லங்ஸ் இருக்கு இல்லையா, பைனாப்பிள், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன், ஆரஞ்சு அந்த மாதிரி, இஞ்சி, இந்த மூணு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நுரையீரலை க்ளீன் பண்ணுறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதாங்க நம்மளுடைய தோல் பளபளக்கவும் நம்மளுடைய முடி வந்து நல்லா வளரவும் ஷைனிங்காக இருக்கவும் என்னென்ன உணவுப் பொருட்களை நம்ம உணவில் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, கேரட்டு, ஆப்பிள். நாலாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி, நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த வெள்ளரிக்காய், லைமு, வாட்டர்மெலன், இந்த மூணு வந்து கிட்னியை க்ளீன் பண்ணுறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. கடைசியாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தை க்ளீன் பண்ணுறது, மாதுளை, ஆரஞ்சு, ஜிஞ்சர், இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ரத்த சுத்திகரிப்பில் முக்கியமான பங்கு வகிக்குது. இது போக அடிஷனலாக ஒன்று சொல்கிறேங்க, கருவேப்பிலை, நம்ம சமையலில் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை, இது வந்து ரத்த சுத்திகரிப்பை சூப்பராக பண்ணுதுங்க. நான் சொன்ன இந்த 5 வகையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சாப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட உடல் உறுப்புகளை க்ளீன் பண்ணி நோயிலிருந்து